உள்ளே என்ன இருக்குன்னு கவனிக்க மட்டும்தான் முடியும். உள்ளே இருக்கிறத பார்க்க முடியுமா? உள்ளே நம்ம இருதயம் எப்படி இருக்குது, எவ்வளோ அளவில் இருக்குது, எத்தனை கிராமில் இருக்குது, நம்ம உள்ளுக்குள்ளே மண்ணீரல் எவ்வளோ இருக்குது, கல்லீரல் எவ்வளோ இருக்குது, நம்முடைய ஹார்ட் எவ்வளோ இருக்குது, நம்முடைய கிட்னி எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னு தெரியுமா? தெரியாது. படைத்த அவருக்கு மட்டும்தான் தெரியும். என்ன இல்லை ஸ்கேன் பண்ணால் அதில் சும்மா அப்படியே அப்படி ஒரு மாதிரி பூச்சி மாதிரி தெரியும். அதனுடைய அளவு வச்சு சொல்லுவாங்க என்ன ஸ்கேன் பண்ணால். ஆனால் அது இன்னொருத்தர் ஸ்கேன் பண்ணுவார் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் உள்ளேருந்து ஸ்கேன் பண்ணுவார். அவர் உள்ளேருந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணுவார் தெரியுமா? நமக்கு காட்டுவார். அந்த நம்ம மெடிக்கல் பிரகாரம் அவங்க ஸ்கேன் பண்ணால் நம்மகிட்ட காட்டினா என்ன இருக்காது, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. அவங்க படித்தவங்களுக்கு, அந்த மெடிக்கல் படித்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன தெரியாது, ஒன்றுமே ஏதோ வெள்ளையாக கருப்பாக புள்ளியாக தெரியும், அவ்வளோதான் என்ன. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஸ்கேன் பண்ணால் என்ன தெரியுமா தெரியும்? நம்ம உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியே தெரியும். எனக்காவது பார்த்துருக்கீங்களா? அனுபவம் இருக்கா? அப்படி எனக்கு இருக்குது. அந்த அனுபவம் இருக்கா? அப்போ உள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே என்ன பண்ணுவார்னா அப்படி தட்டுவார். அப்படி எப்படி தட்டுவார்? சில பெற்றோர் அல்லது டீச்சர்ஸ் என்ன பிள்ளைகள் அப்படி 2 தட்டு தட்டுவாங்கல்ல, நல்ல கவனி முதல்ல படி அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் சொல்வார், கவனி, அங்கே இந்த பேசிகிட்டு இருக்கல்ல இங்கே உள்ள கவனி என்பார். நம்ம ஏதாவது வெளி வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து எல்லாம் ஸ்கேன் பண்ணுவார். நீ இத்தனை பேசுறிய உள்ளே என்ன இருக்குது தெரியுமா அப்படின்னு உணர்த்துவார். உடனே உள்ளேருந்து என்ன செய்வார்னா நமக்கு உணர்த்துவார். உணர்த்துவது மட்டுமல்ல, நம்ம மனக்கண்களுக்கு அதை தெரியப்படுத்துவார். அதனால தான் சொல்கிறாரு, நீ உன் அலங்கத்தை கவனித்து. 2வது சொல்கிறாரு, அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள். அப்படியானா உள்ளே இருக்கிற அலங்கத்தையும் உள்புறத்தையும் வெளிப்புறத்தையும் கவனித்து உற்று பார்த்து நாம் அப்படி பார்ப்போம் என்றால் நம்முடைய நடை, உடை, பாவனைகள், பேச்சு, பார்வை, கேட்பது, நடப்பது, நுகர்வது, பேசுவது எல்லாவற்றையும் உற்று நோக்கி கவனிக்கும்படி இந்த வேதம் அறிவுறுத்துகிறது. நாம் அப்படி உற்று பார்ப்போமானால் ஆவியானவர் நமக்கு அதை அப்படியே எப்படி காட்டுவார்னா அப்படியே நேரில் பார்த்த மாதிரி காண்பிப்பார். அப்போது அதிலிருந்து என்ன செய்யற அகற்றி உள்புறமும் வெளிப்புறமும் இருக்கிறதான அப்போ அவைகளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டும்போது அவைகளை அகற்றி கர்த்தரை சேவின்றார். அவைகளை எல்லாம் அகற்றி விட்டு கர்த்தரை சேவி அப்படின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இப்போது அந்த மாதிரி சொல்லியிருக்கா. இப்போ நம்ம வசனத்துக்கு வருவோம். கர்த்தர் அடுத்த வசனம் வாசிப்போம். அதில் சங்கீதம் அடுத்த வசனம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்தணும். அப்படின்னா மரண பரியந்தம் நம்மை நடத்தணும்னா இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்மோடு இருக்கிற தேவன். சதா காலமும் நாம் உயிரோடு மூச்சு இருக்கிற வரைக்கும் அவர் நம்மோடு இருக்கிற தேவன். அவர் பாதியில் கைவிடுகிறவர் அல்ல, அல்லது கொடுத்தாதான் பார்க்குறவர் கிடையாது. சில இடங்களில் நம்ம முந்தியெல்லாம் ஆராதித்த இடத்துல இருந்து என்னென்னா, நீங்கள் எனக்கு அதை பண்ணணும், இதை கொண்டு படைக்கணும், அதெல்லாம் செய்யணும், நான் உன்னை நல்லா வைக்கேன்னு சொல்லும். ஆனால் அப்படி இல்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கின ஆண்டவர், வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேவனை குறித்து எழுதியிருக்கிறது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் எப்படி நடத்துவார்னா மரண பரியந்தம் அவர் நடத்துவார். அல்லேலூயா. அப்போ மரண பரியந்தம் நான் என்னுடைய மூச்சு இருக்கிற வரைக்கும், என்னுடைய மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் அவர் என்னை நடத்த வேண்டுமானால் அவர் சொல்றாரு, உன் அலங்கத்தை கவனித்து, உன் அலங்கத்தை கவனி. 2வது உன்னை சுற்றுப்புறத்தை கவனி, உற்று பாருன்ற. உள்ளே இருக்கிறத கவனிக்கணும். எப்படி கவனிக்கணும்? எப்படி பார்க்க? உள்ளே இருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? அப்படி கண்களை மூடி அப்படி யோசித்து பார்த்தா அந்த உள்ளே இருக்கிறது தெரியும். வெளிப்புறத்தில் பார்க்க முடியாது. வெளிப்புறத்தில் இருக்கிறத எப்படி பார்க்க முடியும்? உற்று பார்க்க முடியும். உற்று பார்க்க முடியும் தானே? அப்படியே உற்று பார்ப்போம்ல. ஆமாம், இல்லை ஏதோ இருக்குல்ல, ஏதோ இருக்க அப்படி நல்லா அப்படி உற்று பார்ப்பேன். என்ன எங்கே ஏதாவது இருக்குன்னா நான் அப்படி கண்ணாடியை பார்த்து இங்கே அப்படியே தெரியுதா அப்படி உற்று பார்க்க முடியும். அப்போ இங்கே இருக்கிற வெளிப்புறத்தை உற்று பாருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது.
அப்போ வெளிப்புறமாகிய அந்த அலங்கத்தை நீ உற்று பார்த்து அவைகளில் காணப்படுகிற இந்த உலகத்தில் உள்ள அந்த உலக ஆசாபாசங்கள் அல்லது உலக காரியங்கள் அல்லது முன்னோர்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அவைகளை என்ன செய்ய வேண்டுமானால் அகற்றி விட்டு கர்த்தரை சேவி. அதையும் வச்சுட்டு இதையும் வைத்து கொண்டு நம்ம சேவித்தால் பிரயோஜனம் இல்லை. அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணணும்னா பிரயோஜனம் இல்லாமல் நம்ம போயிடுவோம். நம்ம அதுக்கு பலன் இல்லாமல் போயிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓடி 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 உழைத்து ஓடி 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 நாளும் பொழுதையும் போக்கி நம்முடைய நம்ம ஜீவனெல்லாம் போக்கி எனர்ஜியெல்லாம் போட்டு பிரயோஜனமற்றவளாக வாழ்ந்துடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீ உள்ளே என்ன செய்ய, நீ உள்ளே எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனிக்கணும், வெளியே உற்று பார்க்கணும். அப்படின்னா நம்ம ஒவ்வொரு அசைவையும் என்னுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் நான் என்ன செய்யணும்னா கவனிக்க வேண்டும். கவனித்து நான் என்னுடைய ஒவ்வொரு அசைவும் சரியாக இருக்குதான்னு சொல்லி கவனிக்கணும். அல்லேலூயா. 100% இல்லாட்டாலும் 100% இல்லாவிட்டாலும் என்ன செய்யணும், 10% நான் காண்பிக்கணும். 10% என்கிட்ட என்ன இருக்கணும்னா நான் என்ன உற்று பார்க்கணும். முதல்ல நான் என்ன உற்று பார்த்து என்னுடைய ஒவ்வொரு அசைவும் மற்றவர்களுக்கு இயேசுவை காட்டுகிறதா, என்னுடைய ஒவ்வொரு அசைவும் கிறிஸ்தவள் என்கிற அந்த ஒரு சாராம்சத்தை காட்டுகிறதா, என்னுடைய ஒவ்வொரு உடையும் என்னுடைய நடையும் இயேசுவை காண்பிக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மை உற்று பார்க்கும்படி வேதம் சொல்லுகிறது. உள்ள